ராமாபுரம் என்றாலே மறைந்தும் மறையாமல் தமிழ்நாட்டு மக்களின் இதயங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் வாழ்ந்த பூமி இது. அம்மாவின் தொண்டர்களுக்கு புண்ணிய பூமியாக கருதப்படுகின்ற ராமாபுரம் பகுதியை உள்ளடக்கிய மதுரவாயல் தொகுதியில் இன்றைக்கு மதுரவாயல் தொகுதி அனைத்திந்திய மதுரவாயல் தொகுதியில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமை வகிக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அருமை நண்பர் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்களுக்கு ஒன்பது ஆண்டுகள் கழித்து இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு கேட்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஓரணியில் திரண்டு இன்றைக்கு தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு சபதம் ஏற்றிருக்கின்றோம். கடந்த காலங்களில் எங்களுக்குள் இருந்த மன வருத்தங்களை எல்லாம் கருத்து வேறுபாடுகளுக்கெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு திமுக என்கிற தீய சக்தி தமிழ்நாட்டில் ஆழ்ந்த அந்த தமிழ்நாட்டிற்கே கேடு என்பதால் தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் இன்றைக்கு ஓர் அணியிலே இணைந்து விட்டோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு இரட்டை இலை சின்னத்திலே அதுவும் ராமாபுரம் பகுதியிலே புரட்சி தலைவர் வாழ்ந்த பகுதியிலே இரட்டை இலைக்காக வாக்கு கேட்பதிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அனைவரும் இன்றைக்கு மகிழ்ச்சியில திகழ்கின்றோம். உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், பெஞ்சமின் அவர்கள் உங்கள் தொகுதியின் செல்ல பிள்ளை. இந்த மதுரவாயல் சட்டமன்ற தொகுதியில இதய தெய்வம் அம்மா அவர்களின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இன்னும் சொல்ல போனால் அம்மா அவர்களின் பேரன்பை பெற்றவர். சென்னை மாநகராட்சியிலே துணை மேயராக பணியாற்றியவர். அம்மா அவர்களால் அமைச்சராக நியமிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டவர். அவர் காலத்தில் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்திலே பெஞ்சமின் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது இந்த தொகுதிக்கு அவர் கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளமானவை. அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் எந்தெந்த மக்கள் நல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதோ ஒன்று தவறாமல் அத்தனை திட்டங்களையும் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் நண்பர் பெஞ்சமின் என்கிற பெருமைக்குரியவர். பள்ளி கல்வித்துறை, சிறு குறு நடுத்தர தொழில்துறை என தான் அமைச்சராக பகுதி வைத்த துறைகள் அனைத்திலுமே திறம்பட பணியாற்றியவர் நண்பர் பெஞ்சமின் அவர்கள். திரு பெஞ்சமின் அவர்கள் நம்முடைய மதுரவாயல் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது தொகுதிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் கொண்டு வந்த சில திட்டங்களை மட்டும் உங்களிடம் கூற விரும்புகின்றேன். இதய தெய்வம் அம்மா அவர்களின் கனவு திட்டங்களில் ஒன்றான மானிய விலையில் அம்மா இருசக்கர வாகன திட்டத்தின் கீழ் இந்த தொகுதியில் மட்டும் சுமார் 2000 பேர் பயனடைந்துள்ளார்கள். இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தின் கீழ் 2500க்கும் அதிகமான குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்பட்டது. சுமார் 17,000 மாணவர்களுக்கு 84 கோடி ரூபாய் அளவிற்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் கொண்டுவரப்பட்ட அம்மா மினி கிளினிக் திட்டமும் இந்த தொகுதிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தாலிக்கு தங்கம் திட்டத்தின் கீழ் சுமார்
3000 பயனாளிகளுக்கு 11 கோடி ரூபாய் மதிப்பில் தங்கம் வழங்கப்பட்டது. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 5 கோடி ரூபாய் மதிப்பில் 2000க்கும் அதிகமானோர் பயனாளிகளாக உள்ளனர். முதியோர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மட்டும் இந்த தொகுதியில் சுமார் 5000 பயனாளிகள் பயன்பெற்றுள்ளனர். இது தவிர அயப்பாக்கத்தில் அம்மா திருமண மண்டபம், நொளம்பூரில் வட்டாட்சியர் அலுவலகம், போரூரில் நகர்ப்புற சமூக நல மருத்துவமனை கொண்டு வந்தவர் உங்களின் அன்பு வேட்பாளர் நண்பர் பெஞ்சமின் அவர்கள்தான். மதுரவாயல் ஆலப்பாக்கம் ஏரி, போரூர் ஆஞ்சநேயர் கோயில் குளம், வளசரவாக்கம் சிவன் கோயில், காரம்பாக்கம் செட்டியார் நகரம் குளம், ராமாபுரம் ஏரி என அனைத்து நீர்நிலைகளும் அதிமுக ஆட்சியில்தான் தூர்வாரி சீரமைக்கப்பட்டன. முகப்பேறு மேற்கு, ஆலப்பாக்கம், ராமாபுரம் மற்றும் அயப்பாக்கம் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளி மேல்நிலை பள்ளிகளாக இவர் சட்டமன்ற உறுப்பினராக அதிமுக ஆட்சியில் தரம் உயர்த்தி தந்தார். இன்னமும் சொல்லிக்கொண்டே போகும் அளவிற்கு சகோதரர் திரு பெஞ்சமின் அவர்கள் இந்த மதுரவாயல் தொகுதிக்கு ஏராளமான மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்தவர் என்ன திட்டங்களை கொண்டு வந்தார் என்பதை அவரால் பட்டியலிட முடியுமா என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். தொகுதி மக்களின் நலனையே கருத்தில் கொண்டு அனைத்து விதமான திட்டங்களையும் கொண்டு வந்த நண்பர் பெஞ்சமின் அவர்களை இந்த முறை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி செய்ய வேண்டியது உங்கள் ஒவ்வொருவரின் கடமை. என்று சொல்ல போனால் பெஞ்சமின் அவர்கள் ஒரு அப்பலுக்கற்ற அம்மாவின் தொண்டர் என்பது எல்லோருக்கும் தெரியும். இவர் அமைச்சராக இருந்த பொழுதும் சரி, மாநகர துணை மேயராக இருந்த பொழுதும் சரி, அம்மாவின் பாராட்டை நேர்மைக்காக பெற்றவர். அதுபோல அண்ணன் இபிஎஸ் ஆட்சியிலும் சிறப்பாக பணியாற்றியவர் அருமை சகோதரர் பெஞ்சமின் அவர்கள். அவரை மீண்டும் மதுரவாயல் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து நீங்கள் அவரை அமைச்சராக்க வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தீய சக்தி திமுக ஆட்சியில சொல்லுன்னா குடிமைகளை அனைத்து பகுதி மக்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கிடைக்கிறது. சிறு பச்சிளம் குழந்தைகளிலிருந்து வயது முதிர்ந்த முதிய மூதாட்டி வரை இன்றைக்கு வீட்டிலும் சரி வெளியிலும் சரி பாதுகாப்பாக செல்ல முடியவில்லை, வீட்டிலும் பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, எங்கு பார்த்தாலும் ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் மாணவர்களையும் இளைஞர்களையும் குறிவைத்து விற்கப்படுகிறது. இன்றைக்கு வருங்கால இந்தியாவாகிய நமது மாணவ சமுதாயம் எங்கே சீர்கட்டு விடுமோ என்கிற அச்சத்திலே பிள்ளையை பெற்றவர்கள் தாய்மார்களும் பெற்றோர்களும் மடியிலே நெருப்பை கட்டிக் கொண்டு அவர்களை பள்ளிக்கும் கல்லூரிக்கும் அனுப்புகின்ற சூழ்நிலை நிலவுகிறது. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் சொல்கிறார்கள், குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டோம். தமிழ்நாட்டு தாய்மார்கள் எல்லாம் எங்கள் பக்கம் என்று மாறுதட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டு தாய்மார்கள் படுகின்ற வேதனை அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம், அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களை பற்றி பெரிதும் கவலை இல்லை. இன்றைக்கு மின்சார கட்டணம் 67% உயர்ந்திருக்கிறது, சொத்து வரி உயர்ந்திருக்கிறது, பால் பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது, அனைத்து பொருட்களின் விலையும் இந்த காட்டாட்சியிலே உயர்ந்திருக்கிறது. விலைவாசி முன்பு இருந்ததை விட கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் மாதத்திற்கு சாமானியர்களுக்கு தேவைப்படுகிறது. இந்த 1000 ரூபாயை கொடுத்து உங்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் ஆளுங்கட்சியில. தயவு செய்து தாய்மார்களும் பெரியோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அம்மாவின் ஆட்சி வந்தால்தான் மீண்டும் தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படும், வளர்ச்சியை நோக்கி தமிழகம் முன்னேற முடியும். இங்கே மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்ற கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை அடியோடு ஒழிக்க முடியும். மீண்டும் அம்மா அவர்களின் ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வேண்டும் என்பதால் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அண்ணன் இபிஎஸ் அவர்களை முதல்வராக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். இது இயற்கையான கூட்டணி.
இந்த கூட்டணியை பார்த்து எங்களை எல்லாம் மிரட்டி உண்டாக்கி இருக்காங்களாம். நானும் பெஞ்சமினும் ஒன்னு சேர்றதுக்கு, நானும் இபிஎஸ் ஒன்னு சேர்றதுக்கு யாரு எங்களை மிரட்டுறோம்? எங்களுக்குள் கருத்து வேறுபாடு இருந்தது, சண்டையிட்டோம், எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் தம்பிக்குள்ளார சண்டை வருது இல்லையா, பங்காளிக்குள்ளார சண்டை வருது இல்லையா? இன்றைக்கு திமுக நாங்கள் சண்டை போட்டதால் தான் திமுக ஆட்சிக்கு வந்தது என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு அம்மாவின் தொண்டம் உணர்ந்திருக்கிறோம். அதனால் நாங்கள் மீண்டும் ஒன்றிணைந்திருக்கிறோம். எங்களை மீண்டும் ஒன்றிணைத்தது பாஜக என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. இருவருக்குள் மன கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது மூன்றாவதாக ஒரு பெரியவர்கள் வந்து நம்மை சேர்த்து வைப்பது ஊர்ல எல்லா ஊர்லயும் உள்ளதுதானே. அண்ணன் தம்பி சண்டையோ இல்ல பங்காளி சண்டையோ மாமன் மச்சான் சண்டையோ இருக்கிறப்ப அவர்களே எப்படி சேர்ந்து கொள்ள முடியும்? அங்கு உள்ள மதிக்கத்தக்க பெரியவர்கள் வந்துதான் பேசி நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் குடும்பத்திற்கு நல்லது என்று சொல்லி நம்மை ஒற்றுமைப்படுத்துவார்களே, அதுபோல 21 முயற்சி செய்தார்கள். அன்றைக்கு நடக்காமல் போய்விட்டது. இன்றைக்கு 26 நாங்கள் ஒன்றுபட்டு விட்டோம். இது இயற்கையான கூட்டணி. இந்த கூட்டணி உறுதியாக தமிழ்நாட்டில் வெற்றி பெறும். தமிழ்நாடு முழுவதும் வெற்றி பெறுவோம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றிணைந்து விட்டோம். காரணம், கடந்த 9 ஆண்டுகளில் நாங்கள் செல்கின்ற இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் எங்களை பார்த்து அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில் திரளுங்கள், ஒன்றாக சேருங்கள், அப்பொழுதுதான் ஆட்சி அமையும் என்று சொன்னார்கள். அது இன்றைக்கு நடந்திருக்கிறது. மாண்புமிகு அமித்ஷா அவர்களின் முயற்சியால் அது நடந்திருக்கிறது. மீண்டும் தமிழ்நாட்டிலே அம்மாவின் ஆட்சியை கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர மத்தியிலே ஆளுகின்ற பாஜகவின் துணையோடு தமிழ்நாட்டிலே அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருவதற்கு ஜாதி மத பேதமின்றி நீங்கள் சகோதரர் பெஞ்சமின் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். வெற்றி சின்னம் இரட்டை இலை, வெற்றி சின்னம் இரட்டை இலை. இரட்டை இலையில் வாக்களித்து பெஞ்சமின் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.